கற்க ஹசர இஸ்லாம் எபிசோட் 26. குர்ஆனில் புள்ளிகளும் குறியீடுகளும் ஏன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை பற்றி நான் கற்றுக்கிற இந்த பயணத்தில் நான் உங்க ஹைரா. பாப்பா, இன்னைக்கு ஆன்லைனில் குர்ஆனோட ரொம்ப பழமையான கையெழுத்து பிரதிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நிஜத்தை சொல்லணும்னா என்னால் ஒரு வார்த்தையை கூட வாசிக்க முடியல. அது ஏதோ வெறும் வளைவு வளைவான கோடுகள் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நம்ம வீட்ல இருக்கிற குரான்ல ஒரு எழுத்துக்கு மேல புள்ளி இருக்கு, கீழே புள்ளி இருக்கு. அப்புறம் எங்க நீட்டி ஓதணும், எங்க நிறுத்தணும்னு எக்கச்சக்கமான அடையாளங்கள் இருக்கு. ஆனா அந்த பழைய பிரதிகள்ல எதுவுமே இல்லையே. குர்ஆன் மாறாம அப்படியே இருக்குன்னு சொல்றோமே. அப்புறம் ஏன் அந்த பழைய குர்ஆனுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இவ்வளோ வித்தியாசம்? நம்ம ஏதாவது புதுசா அதுல சேர்த்துருக்கோமா பாப்பா? வலைக்கும் சலாம் ஹைரா. இது ஒரு நல்ல நுணுக்கமான ஒரு அப்சர்வேஷன். இதை புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. இன்னைக்கு நாம் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம். ஒரு காலத்தில் இந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேப்பர் மேப் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஜிபிஎஸ்லேயும் கூட ரொம்ப 3D மேப்னா உள்ள ஜிபிஎஸ் எல்லாம் வந்துருச்சு. நிறைய ட்ராவல் சம்மந்தமான குறியீடுகள், பக்கத்தில் எந்த கடை இருக்குது, எங்கே எப்படி போகணும், அது எல்லாமே இப்போ இருக்கிற மேப்பில் வந்துருச்சு. ஆனால் அது இப்போ இருக்கிற அந்த ஒரிஜினல் பாதையை மாற்றிருச்சானா இல்லை. அந்த காலத்தில் இருந்த அதே பாதை, அதே ரோடு தான் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அதை சரியான முறையில் நாம் கடந்து போகிறதுக்கு, அதை நேவிகேட் பண்ணுறதுக்கான இன்றைக்கி நிறைய டூல்கள் வந்துருச்சு, நிறைய குறியீடுகள் வந்துருச்சுல்ல. அப்படி தான் குர்ஆன் ஆரம்ப காலகட்டத்தில் அது அரபுகளுக்காக அருளப்பட்டுச்சு. ஆனால் அந்த அரபுகள் எந்த குறியீடும் இல்லாமையே அதை சரியான முறையில் ஓதுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய தாய்மொழி. அதுலேயே ஊறி போனவங்க, அவங்களால எந்த குறியீடுகளும் இல்லாமல் ஓத முடியும். ஆனால் அரபு இல்லாத மக்கள், மற்ற நாட்டவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு அப்படி ஓத முடியாது. அதனால தான் அந்த வார்த்தைகளை எல்லாம் தப்பு இல்லாமல் நம்ம வாசிக்கிறதுக்காக அறிஞர்கள் சில காலத்துக்கு அப்புறம் சில அடையாளங்களை சேர்த்தாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கிற 3D மேப் மாதிரி நமக்கு குர்ஆனை தப்பு இல்லாமல் ஓதுறதுக்கு உதவியாக இருக்குது. ஆனா அந்த காலத்து நபி தோழர்களுக்கு இந்த புள்ளிகள் எல்லாமே எப்படி வாசிக்க முடிஞ்சுச்சு பாப்பா? புள்ளிகள் இல்லைன்னா பா எது, தா எதுன்னு எப்படி தெரியும்? பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கும். கரெக்டு. ஆனால் அந்த பழைய எழுத்து முறையில் ரெண்டுமே ஒரே வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு இருந்த அரபுகள் குர்ஆனை பார்த்து மட்டும் ஓதலை. அவங்க முதல்ல அதை மனப்பாடமாக வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு அந்த மொழி அத்துப்படி. இன்னைக்கு தமிழில் அவன் சினிமா பாடலை பாடிக்கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோன்னு வச்சுக்கேன். அதில் நீ தப்பாக பாடிக்கொண்டிருந்தான்னு இருக்கிறது பதிலாக ஒரு அந்த பாக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த துணை எழுத்தை நீக்கிடுற. படிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதி வச்சிடறன்னு வச்சுக்கேன். அது நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க அதை படிக்கிறப்ப அந்த அவன் படிக்கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க மாட்டாங்க. அவன் பாடிக்கொண்டிருந்தான்னு சொல்லிட்டு நீ செஞ்ச தப்பையும் கரெக்ட் பண்ணி அவங்களால படிக்க முடியும்ல. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியும். அந்த கான்டெக்ஸ்டில், அந்த சொற்றொடரில் இதற்கான அர்த்தம் எப்படி வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த அரபுகளுக்கு அவங்களுடைய மொழியோட வன்மை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு பல விஷயங்களில் நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பல டெக்னாலஜி இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு அரபுகளுக்கு இருந்த ஒரே டெக்னாலஜி அவங்களுடைய மொழி தான். அதில் தான் அதிகமாக புலமை பெற்றிருந்ததுனால அவங்களால ஒரு சின்ன குறியீடு கூட இல்லாமல் அவங்க வாக்கியங்களை வாசிக்க முடியும். அதில் குறியீடு இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, அவங்க தன்னுடைய அந்த ஞாபக சக்தியை வச்சு சரியான முறையில் வாசிச்சிருவாங்க. ஓ! ஆனா என்ன மாதிரி அரபி தாய்மொழி இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே பாப்பா? கரெக்டாக சொன்னேன். இஸ்லாம் பல நாடுகளுக்கு பரவ ஆரம்பித்தப்ப
அரபி தெரியாதவங்க தப்பு தப்பாக ஓத ஆரம்பித்தாங்க. இதை கவனித்த சில அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்புறம் ஒரு 100 வருஷம் கழித்து தான் இந்த எழுத்துக்களுக்கு புள்ளிகளை வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்றைக்கி சொல்கிறோம்ல ஜேரு ஜபரு ஃபேஷு அதெல்லாம் உருதுல, ஆனால் அரபியில் வந்து ஃபத்ஹா தம்மா கஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த உயிர்மை குறியீடுகளை வந்து அவங்க குரான் முழுக்க உள்ள வார்த்தைகளுக்கு வந்து சேர்த்தாங்க. அவங்க குரானை மாற்றலை ஹைரா. நாம் கஷ்டப்பட்டு அதை எப்படி தப்பாக ஓதிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே சில குறியீடுகளை போட்டு நமக்கு ஒரு மேப்பில் எப்படி எக்ஸ்ட்ரா நேவிகேஷன் சிம்பிள்ஸ்னால் இருக்குது அது எப்படி நமக்கு உதவுதோ அதே மாதிரி குரானை சரியான முறையில் சரியான வார்த்தை பிசகு இல்லாமல் படிக்கிறதுக்கு அவர்கள் போட்ட அந்த புள்ளிகளும் குறியீடுகளும் நமக்கு வந்து உதவுது. இப்போ புரியுது பாப்பா. புரியாத ஒரு படத்துக்கு சப்டைட்டில் போடுற மாதிரி நம்ம வாசிக்கிறதுக்கு அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. சரி, இந்த 30 ஜுசு, ருக்கு, சஜ்தா அடையாளங்கள் இருக்குதுல்ல, இதெல்லாம் கூட அல்லாஹ் சொன்னது தானா? இல்லைம்மா, இதெல்லாம் அறிஞர்கள் செஞ்ச ஒரு அழகான ஏற்பாடு தான். குரான் வந்து 114 அத்தியாயங்களாக தான் அருளப்பட்டுச்சு. அது மட்டும்தான் அல்லாஹுடைய வழியில் குரான் பிரிக்கப்பட்டதுக்கான விஷயம். ஆனால் மக்கள் வந்து ஒரு மாதத்தில் குரான் ஓதி முடிக்கணும்னா அது எப்படி ஓதி முடிப்பாங்க, அது என்ன மாதிரி பிரித்தா வந்து அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் யோசித்தாங்க. அதனால் குரானில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் கவுண்ட் பண்ணி அதை 30ஆல் டிவைட் பண்ணாங்க. 30 பாகங்களாக பிரித்தாங்க. அந்த 30 பாகங்களாக பிரித்து அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஜுசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வச்சாங்க. இது ஒரு மாதத்தில் ஒரு ஆள் குரானை முடிக்கணும் ஓதணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாருனாக்கா அவருக்கு இந்த மாதிரி பிரிச்சிருந்தாக்கா அவருக்கு வசதியாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி பிரித்தாங்க. இது அல்லாஹ்விடமிருந்து வந்த விஷயம் கிடையாது. இந்த மாதிரி 30 பாகங்களாக பிரித்தாங்கள, சில இடங்களில் ஒரு வசனத்தோட பாதியில் கூட வந்து ஒரு ஜுசு முடியும். அடுத்த ஜுசு வந்து ஒரு சூறாவிலேருந்து அப்ரப்டாக கூட ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட கணக்கு எல்லாமே வந்து அந்த குரானை 30ஆக பிரிக்கணும்னு மட்டும் இருந்துச்சே தவிர அவங்க கருத்து சரியான முறையில் முடியுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க கவனம் செலுத்தலை. அதானே பார்த்தேன். சில சமயம் ஒரு ஜுசு ஆரம்பிக்கும் போது அரைகுறையா ஒரு வசனம் இருக்குன்னு யோசிச்சிருக்கேன் பாப்பா. ஆமாம், ஒரு பெரிய நாவலை 30 சம பாகங்களாக பிரிக்கிற மாதிரி தான் இது. ஒரு பாகம் முடியும் போது அங்கே ஒரு கேரக்டர் பேசிட்டு கூட இருக்கலாம். ஆனால் இந்த 30 பாகம் பிரித்தது வந்து நமக்காக செய்யப்பட்ட ஒரு வசதி தானே தவிர இது அல்லாஹுடைய கட்டளை கிடையாது. அப்போ இதுல எது அல்லாஹ்வோட வார்த்தை, எது அறிஞர்களோட வேலைன்னு எப்படி பிரிக்கிறது? குரானில் உள்ள எழுத்துக்களும் வார்த்தைகளும் அல்லாஹுடையது. அது என்றைக்குமே மாறாது. அந்த புள்ளிகளும் குறியீடுகளும் அந்த வார்த்தைகளை சரியாக வாசிக்கிறதுக்கான ஒரு சாவி. இந்த ஜுசு ருக்கு எல்லாம் வந்து நாம் அந்த புத்தகத்தை தினசரி வாழ்க்கையில் எப்படி வந்து இலகுவாக பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக அறிஞர்கள் பண்ண ஒரு மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கலாம். இத கேட்கும்போது அந்த அறிஞர்கள் மேல ரொம்ப மரியாதை வருது பாப்பா. 1400 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த யாரோ ஒருத்தர் 2026ல சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பொண்ணு குர்ஆனை தப்பில்லாம ஓதணும்னு இவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்களே. ஆமாம் ஹேரா, இது ஒரு அன்போட வெளிப்பாடு. இந்த வேதம் அரபிகளுக்கு மட்டும் சொந்தமானதில்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த வேதம் போய் சேர்னு, அல்லாஹுடைய வார்த்தைகள் போய் சேர்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சதுனால தான் நமக்கு இதை இவ்வளவு எளிமையாக்கி கொடுத்துருக்காங்க. இது ஹைரா. இஸ்லாத்தை கத்துக்கிற இந்த பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.